ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இப்போ நம்ம ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பேர் கொரியன் சீஸ் கார்ன் டாக். உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது 1/4 கிலோ இருக்கும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது போல் பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பாயில் மாதிரி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து அங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி பபிள்ஸ் வருது. இந்த டைமில் நம்ம அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு ஆஃப் பாயிலில் எடுத்துடலாம். முக்கால்வாசி வெந்த பொட்டேட்டோவை, பாயில் பண்ண பொட்டேட்டோவை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது மைதா மாவு வச்சு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் மைதா மாவு, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு, 2 சிட்டிகை 2 ஸ்பூன் சர்க்கரை பொடி போட்டுட்டு நல்லா வார்ம் வாட்டர் வச்சு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். 1 டம்ளர் மாவுனா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு கரைசல் நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இது ஒரு 45 நிமிஷத்துக்கு இல்லைனா 1 மணி நேரம் நம்ம விட்டோம்னா ஈஸ்ட்டு ஃபர்மெண்ட் ஆகி உங்களுக்கு ப்ரூஃபிங் ஆகும். மாவு மேலே எழும்பி வரும். டிஷ்ஷுக்கு நம்ம ஒரு க்ரீன் மயோ பண்ணிக்கலாம். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொண்டு போய் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம். இந்த டிஷ் செய்ய நாங்கள் மொசரலா சீஸ் எடுத்துருக்குறோம். எவ்வளோ அழகாக சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதை ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி இது கபாப் ஸ்டிக்கோடு நம்ம சொருக போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அளவுக்கு திக்னஸில் கட் பண்ணிவிட்டு இது உள்ள அந்த கபாப் ஸ்டிக்கை இன்சைட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சீஸ் உடையாமல் நம்ம உள்ளே இன்சைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா ஸ்டிக்கையும் நம்ம பண்ணிடலாம். ஷார்ப்பாக ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஷார்ப்பாக இருக்கிற இடத்த எடுத்து நம்ம மெதுவாக இது உள்ளே இன்சைட் பண்ணலாம். அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி அப்படியே லைட்டாக விட்டு அந்த சீஸ் நம்மளுக்கு உடையக்கூடாது. உடைஞ்சாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடையாத மாதிரி ஜென்டிலாக அதை ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் சர்க்கிள் மோஷனில் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது அந்த எட்ஜு வரைக்கும் போயிடும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டிக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் நம்மளுக்கு 6 வந்திருக்கு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம மைதா மாவு ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு இருக்கணும். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. லைட்டாக உப்பு போட்டு தூவி வச்சுருக்குறோம். நல்லா காஞ்சி இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸை நம்ம வச்சுருக்குறோம். இது 3 நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த மைதா மாவு மிக்சரில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்குல அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா இப்படி புரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். கையில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரெடி. பேனில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். உள்ளே பார்க்கலாம். தெரியுதா?